This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நிதிக்கான திட்டமிடுதலும் இந்த அறிக்கையில் இருக்கின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. தொடர்ந்து நம்முடைய அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் நீட்டிக்கப்படும், அந்த திட்டங்கள் இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பிராக்டிக்கலான அறிக்கை அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. அதிமுகவின் பார்வை என்ன? வணக்கம். பாஜகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கான ஒரு வாக்கு அரசியலாகவே நாங்கள் பார்க்கிறோம். இவற்றில் தமிழ் மொழியை கௌரவிக்கும் விதமாக திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கேட்கிறோம், திருவள்ளுவர் என்கிற ஆகச்சிறந்த தமிழினத்தினுடைய பேராசான் படைத்திட்ட திருக்குறளை ஏன் இன்னும் தேசிய நூலாக இவர்கள் அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றான திருக்குறள் 3500 ஆண்டு கடந்தும் காலம் கடந்து இன்றும் நம்முடைய உலகம் முழுவதற்குமான உலக பொதுமுறையாக இருக்கிற இந்த வள்ளுவத்தை ஏன் இந்திய தேசத்தில் நம்முடைய நாட்டில் தமிழுக்கான தொன்மையும் பாரம்பரிய பெருமைகளையும் நம்முடைய வாழ்வில் பெரிய ஒரு நீட்சியாகவும் நமக்குரிய ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கக்கூடிய வள்ளுவத்தை திருக்குறளை இந்தியாவினுடைய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதில்தான் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அவற்றை உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டும். அதை விடுத்து வெறும் பண்பாட்டு மையம் அமைத்து என்ன வந்துவிடப் போகிறது என்கிற கேள்வி நீடிக்கிறது. மேலும் பல்வேறு தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஒலிம்பிக் போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது, இது விளையாட்டு வீரர்களுக்கான இது நம்முடைய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படுகிற ஒரு போட்டிகளாகும். அந்த போட்டி இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியாக மலர்கிற போது உள்ளபடியே அது வரவேற்க தகுந்த ஒன்றாகத்தான் இருக்கும். அதே சமயத்திலே பல்வேறு விஷயங்கள், நீட் தேர்வு விலக்கு குறித்து, நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்து மாநிலங்கள் முழுவதும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிற நிலையிலே அது குறித்தான தெளிவான ஒரு பார்வையை இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆக வெறும் வெற்று வார்த்தைகளாக இல்லாமல் வாக்கு அரசியலாக இல்லாமல் இருந்தால் நல்லது. நன்றி திரு வைகை செல்வன். தேர்தலுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வெறும் அறிக்கையா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய அம்சங்கள் வெளிவந்திருக்கிறது. மற்ற அம்சங்கள்லாம் அந்த தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒவ்வொன்றாக வெளிவருகிறது. அதனுடைய பார்வைகளை பெற்றோம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.